பணமாகி கீழே பறந்து கொதித்திடவே இனமான நீசன் எட்டியதை தான் விடுத்து கண்ணில் மிக ஒத்தி காரிகையால் கை கொடுப்பான். பெண்ணே நமக்கு பேலங்கள் வந்து வாய்த்துதடி என்று பிரியமுற்று ஈஸ்வரரை தான் வணங்கி மன்றுதனில் போக வரந்தாரும் என்றுரைத்தான். அப்போது தன்னில் ஆண்டியவர் அங்கு சென்று இப்போது இங்கே வைத்து இவன்தான் மொழிந்ததெல்லாம் தப்பாமல் ஆகமத்தில் தான் எழுதி வையும் என்றார். முப்போது உள்ள முறை போலே மாயவரும் ஆகமத்திற் பதித்து ஆண்டார் தூரிதமுடன் நாகரீகநாதன் நடந்தார் ஸ்ரீரங்கமதில் நீசனையும் ஊரேவோம் என்று நீ மலனுந்தான் ஈயுகிற போது ஏதுரைப்பால் சக்தியுமே வண்ண சிவனாரே மாபாவி கெட்டவராம் என்னென்ன வாயமதாய் இருக்குது காணுத்தமரே வலியான மாதே மானீசன் கெட்டதுதான் கலியுகம் போலிருக்கு கண்ணமுதே என்றுரைத்தார். சிவம் வாய் திறந்து செப்ப கலியுகமாய் இதமான தேவர் எழுதினாராகமத்தில் கலியுகம் என சிவம் கருதிட தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் பிராணமீதிலே சலியுட நீசனும் தரணியில் போர்ந்திட வலியுள்ள மாயன் ஸ்ரீரங்கமேவினார். அங்கே நாராயணர் வந்தார். நாராயணர் வந்தது சிவபெருமனுக்கு தெரியாதா? அவர் அங்கே வந்து சக்கரத்தை பணமாக மாற்றினது சிவபெருமனுக்கு தெரியாதா? இதெல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன செய்யணும், இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா, அங்கே சிவபெருமான் அந்த கெட்டதை படைத்து விட்டார். கழிப்பு நம்ம பார்த்துக்கணும். அதாவது நம்ம இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து நம்மளை ஒரு பெரியவன், நீ ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லினா அங்கே பயங்கரமான கழிப்பு வந்து விடுகின்றது. அங்கே அப்புறம் அவங்க என்னென்னமோ அந்த மனசுலேருந்து வந்துடும் இல்லையா? உண்மை இல்லையா? அந்த கழிப்பில் நாம் என்ன செய்யணும், அறியாமல் பல தவறுகளை நாம் செய்து விடுகின்றோம். அதான் இங்கே கலியுகம் என்று சொல்லுகின்றார். சிவபெருமான் அந்த மனசாட்சியாக மகாவிஷ்ணுவிடம் கேட்காமல் செய்தது. அவர் வந்து என்ன செய்கின்றார், அந்த மனம் என்ன செய்கின்றது, அந்த தர்ம சக்கரத்தை பணமாக மாற்றிவிட்டார். அந்த பணம் கேட்கின்றது, நான் என்னுடைய அந்த சாபம் எப்பொழுது தீரும் என்று கேட்கின்றது. அங்கே சொல்லுகின்றார், கேட்கின்றது அந்த சக்கரம் கேட்கின்றது. அப்போது சக்கரம் ஆண்டி அடி போற்றிடவே களி மாறும்போது கடரும் என்றால் உன் சாபம். களி என்றால் என்ன? ஒரு மனிதனுக்குள் இருக்கின்ற கெட்ட எண்ணம் தான் களி. களி மாயும் போது நமக்கு அந்த பணம் எப்படி தெரியும்? இப்போ நமக்கு பணம் இல்லைன்னா ஒரு கதையும் நடக்காது. ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வீட்டிலேருந்து வெளியே காயில் எடுத்து வச்சாலே பணம் தேவை, வீட்டுக்குள்ளால இருந்தாலும் பணம் தேவை, எப்பவுமே அந்த உணவுக்கு எல்லாத்துக்குமே பணம் தேவை. நம்மளுடைய நீ பார்த்தீங்கன்னா வீட்டு வரி அது இது எல்லாமே நம்மளுக்கு இன்னைக்கு பணம் தேவை.
எல்லாத்துக்குமே தேவை. அப்போ வந்து இந்த பணம் தான் தர்மமா? இந்த கலி மாயும், கலி எப்பொழுது மாறும்? இந்த பணம் எப்பொழுது சக்கரமாக மாறும்? இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை. இதுதான் இன்னைக்கு ஒன்னொன்றாக சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து இன்னைக்கு பணம் இப்போ வந்து மகாவிஷ்ணுவிடம் இருக்கின்ற தர்ம சக்கரம் பணமாக மாறிவிட்டது. அது இந்த பணம் இப்பொழுது என்னென்ன வேலைகள் செய்கின்றது? அப்போ பணம் கையில இருந்து பணம் கையில வச்சுக்கிறவங்க எல்லாம் நீசனா, கலியனா, இல்ல பணம் இல்லாதவன் வந்து தேவனா? இதை வந்து நம்ம கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்ம சிந்தனை பண்ணணும். அப்பதான் நமக்கு தெரியும். பல விஷயங்கள் தெரியும். ஏன்னா நம்ம சும்மா அப்படியே யோசனை பண்ணிட்டே போனோம்னா தெரியும். இது எதுக்காக நாம் இந்த அகில திட்டமானையை தெரிஞ்சுக்கணும்? நான் வந்து இல்ல ஐயா வைகுண்டருடைய அந்த வழியை நாம் எதற்காக தெரிந்து கொள்ளணும்? நான் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குது. நான் தர்மம் செய்கின்றேன், நான் தியானம் செய்கின்றேன், தவம் செய்கின்றேன், பிரார்த்தனை செய்கின்றேன், பிராணாயாமங்கள் செய்கின்றேன், எல்லாமே நடக்கின்றது. நாம் எண்ணமில்லாத நிலையும் நான் வந்து விட்டேன், எண்ணமில்லாத கையிலையும் நான் எட்டி விட்டேன். அப்ப எனக்கு எதற்காக இந்த அகில திட்டமானே அப்படின்னா, நாம் இதுல வந்து நிறைய விஷயங்கள் ஐயா சொல்லியிருக்கின்றார். அந்த நாம் தியானம் செய்து எண்ணமில்லாத நிலை செல்லும் போது கூட நமக்கு இந்த பிரச்சனைகள் எழும். அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிக்கின்றோம்? அதான் நம்மளுடைய வாழ்க்கை. அதான் நம்மளுடைய ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க சொல்லுகின்றார். அடுத்து என்ன சொல்லுகின்றார்? வந்த இப்பொழுது அந்த மகாவிஷ்ணுவுடைய அந்த சக்கரம் பணமாக மாறிட்டு, சிவபெருமான் வந்து இந்த யுகம் என்ன யுகம்? கலியுகம் அப்படின்றத வந்து சொல்லிட்டாரு. மாயனுக்கு ஆணை மானீசனிட்டதெல்லாம் தூய பெருங்கணக்கில் தொகுத்தெழுதி வைத்தனராம் நீசகலியன் நிறைவோன்பதம் போற்றி தேசமதில் வரவே சென்றன்காணம் மானே கலியன் கலிச்சி கட்டாய் வருகையிலே சீலிரனவேலோகம் தினக்கிடவே அம்மானே தருமமாய் பூமி தானாண்டிருக்கும் நாளையிலே வருமமாய் நீசன் வரவே கண்டு அப்புவியல் நல்ல பறவை நல்மிருக ஊர்வனமும் வல்லவதை நீதம் மாற்றங்கேளன்போரே வெள்ளானை வெள்ளை வேங்கையோடு வெண்கடுவாய் தள்ளாத சர்ப்பம் தலையைந்து கொண்டதுவாம் வெள்ளன்னோ வெண்கோயில்கள் வெண்புறா வெள்ளைமயில் கள்ளமில்லா வெண்சாரை காடிய பல வெண்கருடன் நல்ல அனுமன் நாடும் காண்டாமிருகம் வல்ல வெண்ணறிகை வளர்ந்து வரும் வெண்காகம் ஆளியோடு சிங்கம் ஆனை ராஞ்சி புள்ளும் வேலிசை வெண்கலைமான் வெண்பொள்ளு வெண்ணனில்கள் மிருகமதில் வெள்ளை கொண்ட மேல் மிருகமானதெல்லாம் அறியவே கொண்டோம் அது நோக்கி நாடிடவே பால் நிறமான பட்சி பறவைகளும் மேலாம்பரனார் குண்டம் மிக நோக்கி நாடிடவே வெண்சாரை 5 தலை விசாரவமானதெல்லாம் துஞ்சாதநாதன் துணை தேடி நாடிடுமாம் முன்னிருந்த சாஸ்திரமும் முறையோ பஞ்சாங்கமதும்
பின் வந்த நீசனினால் போக வழி தேடிடுமாம். நீசனுக்கு முன்னிருந்த நீத நெறிமானுபங்கள் போயகல்வோமென்று புத்திதனில் எண்ணிடுமாம். முன்னிருந்த ரத்தினங்கள் முத்து வைடூரியங்கள் பன்னுமறை சாஸ்திரமும் பாதையது கொண்டிடுமாம். சங்கு சமூல சலக்கண் சலத்தில் வீழ பொங்கு நவரத்தினமும் போக வழி தேடிடுமாம். கடல் விளைவெல்லாம் கடல் விளைவெல்லாம் கண்காணாதோடிடுமாம். தாடைவரையிலுள்ள தங்கமது மண்கோர்க்க சிலைகள் பாதிகள் தெய்வ சீரு சமூலம் ஆலையுள்ளும் பூமி அதனுள்ளும் போய் மறைய மாறி மறைய மலர்கண் மீக மறைய ஏரி பாலாக எண்ணினதே அம்மானை கரும கலியதனால் கடல் கோபித்தே அடிக்க தாருமாந்தலை கவிழ்ந்து தானிருந்ததம்மானை தருமமை நீதமதும் தாரணியில் ஊர்வனமும் பொறுமை உடைய பெரிய மீருகமதும் தங்கமணி நாகமணி தங்கமணி நவரத்திரமாமணியும் தாகமுள்ள முத்து சாஸ்திர மாமரையும் நீதத்தோரெல்லாம் நீல வண்ணர் சங்குடனே பாதத்திருக்குண்டும் பாதையது தேடிடுமாம். நடந்தோர்களெல்லாம் நாடி வழி வரவே கடந்தார்கள் வயல்ல கைலை வெட்டு காடதிலே காடதிலே செல்ல காணத்த பஞ்ச பாண்டவர்கள் வாடலுடலாய் வைகுண்டம் தானேக கண்டாரே தருமர் கடந்து நின்ற நீதமதை பண்டார தருமர் பகர்ந்தாரதினோடு நாட்டிலுள்ள நீதமெல்லாம் நடந்து காணாதே சென்றார். வீட்டில் உறுதியுள்ள மேல் வீடு காண்பதற்கு போவேனோ தருமோ போனதினால் நாயடியேன் சேர்வேனோ குண்டம் செய்தர்மாமில்லை என்றால் என்றுரைக்க பாண்டவர்கள் இயல் தருமமேதுரைக்கும் பொன்று வந்து லோகம் பொய் பூண்டதானதினால் எங்களுக்கு அங்கே இருந்தாலாகாதனவே செங்கண் மாயன செங்கண் மாலாயனையும் தேடியே போறோன் என்றார். இங்கே கலியன் வருகின்றான், கெட்டவன் வருகின்றான் அப்படின்னு வெண் அணில் வெண் நாகம் வெண்மான் எல்லாமே
வெண் யானை, வெள்ளை வெள்ளை உள்ளம், வெள்ளை என்று சொல்லுகின்றார். அதாவது தர்ம உள்ளம் கொண்ட அந்த அனைத்தும் காணாமல் மறைகின்றது அப்படின்னு சொல்லுகின்றார். ஒரு வெள்ளை காக்கா வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் பயங்கரமா போட்டிருந்தாங்க. வெள்ளை காக்கா வந்துருச்சு அப்படின்னு. இது எல்லாம் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் சொல்லுங்க. இதெல்லாம் எங்கே இருக்கின்றார்கள் இந்த எல்லாம்? எல்லாம் நாம் இங்கே பரிணமித்து வந்தது. நமக்குள்ளாலே அந்த 84 வெள்ளை உள்ளங்களும் இங்கே நமக்குள்ளாலே இருக்கின்றார்கள். வெள்ளெண்ணம், வெள்ளை நிலாக, வெண் நரி கூட சொல்லுகின்றார். வெண்ணரியாக கூட நாம் என்ன சொல்ல பரிணமித்து வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஜீவராசிகளிலும் 1 கோடி ஜீவராசியாக பிறந்து நாம் ஒரு பரிணாமம் முடித்து அடுத்த பரிணாமம் வந்து அப்படி 84 பரிணாமங்கள், 83 பரிணாமம் கடந்து, 81 பரிணாமம் கடந்து, மனிதனில் தமோ ரஜோ சத்துவ என்ற 3 பரிணாமம் கடந்து 84 வெள்ளை உள்ளமாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் இறைவன் என்ற பெயருக்காக நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களெல்லாம் என்ன செய்கின்றது? இவன் கெட்டதை படைத்து விட்டான் என்றால் அவைகளெல்லாம் ஓடுகின்றன, ஓடி மறைகின்றன. ஐயோ, நாம் இவ்வளவு சிரமப்பட்டு நாம் கஷ்டப்பட்டு வெள்ளை உள்ளமாக வாழ்ந்து நாம் பரிணாமமாகி இவன் நம்மை அந்த பரபிரமத்துக்கு அழைத்து செல்ல விடுவான், பிரவாத நிலையை கொண்டு செல்ல விடுவான் என்று நாம் சந்தோஷமாக நாம் பரிணமித்து வந்தோமே. இங்கே இவன் கலியை கெட்டதை படைக்கின்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவைகளெல்லாம் ஓடுகின்றன. இது யாருக்கு நடக்கின்றது? ஒரு மனிதனுக்கு நடக்கின்றது இல்லையா? அப்போ வந்து என்ன, இதை வந்து நம்ம பார்த்தோம்னா அப்போ இந்த 84 பரிணாமங்கள் நமக்குள்ளால இருக்கின்றன. 84 பேர் நமக்குள்ளால. நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு இடத்துல டக்குன்னு போயிட்டு இருக்கிறோம், நம்ம யாரோ பயங்கரமா காப்பாற்றுவோம், நம்ம உடனே சொன்ன கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டார். எந்த கடவுள் காப்பாற்றினார்? நமக்குள்ளாலே 84 பரிணாமங்கள் கடந்து வந்த அனைத்து தேவசக்திகளும் நமக்குள்ளால் இருக்கின்றன. அவைகள் நம்ம என்ன செய்யணும்? இவன் அந்த இறைநிலை அகநிலை வந்து விடுவான், இவன் அகத்தில் கொண்டு வந்து இந்த அண்டத்தை எல்லாம் இந்த பிண்டத்தில் படைத்து தியானம் செய்து சவன் செய்து நம்மளை எல்லாம் அவன் அந்த பரிணாமத்துக்கு கொண்டு சென்று இறைநிலை கொண்டு சென்று விடுவான் என்று அந்த சந்தோஷத்தில் அவைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்து நம்மளை காப்பாற்றுகின்றன. இல்லை, இவன் ஒண்ணுமே செய்யலை, இவன் வந்து அதர்மத்தம் கலியனாக கேடுகட்ட வேலைகளை செய்து கொண்டிருப்பாங்கன்னா அங்கே அந்த இடத்துல நம்ம முடிச்சுவோம். அதான் உண்மை, இதான் சத்தியம். இந்த ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். நாம் எதனால் காப்பாற்றப்படுகின்றோம் அப்படின்னா நமக்குள்ளால் இருக்கின்ற 84 தேவசக்திகள் இருக்கின்றன. அது அவ்வளோ என்ன செய்கின்றது? நம்மை காப்பாற்றுகின்றன. நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக கொண்டு சென்றால் அவை நம்மளுடைய மரணம் கூட நாம் நினைக்கும் போதுதான் நிகழும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நீங்க உடனே அங்கே எங்கேயோ வெள்ளெண்ணம் நவரத்தினம் எல்லாம் போயிருச்சா, தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் போயிருச்சா, காணாம போயிருச்சா? இதெல்லாம் எதுக்கு? தங்கம் வைரம் வைடூரியத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த உலகத்துல? முத்து பவளம் இதெல்லாம் என்னது? இது வந்து அரிகோபால சிஸ்டரின் ஒரு பயங்கரமான கற்பனை கதைகளை அவர் சொல்லிட்டு வர்றார். வெள்ளெண்ணம், வெண்மான், வன்குளியல் எல்லாம் ஐயா சொல்லியிருப்பார். எல்லாமே நம்ம 84 பரிணாமங்கள் கடந்து வந்திருக்கணும் அப்படின்னு ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கலாம். அதை எழுதிவிட்டார். உடனே என்ன செய்து? எங்கேயோ இருக்கின்றது எல்லாமே காட்டை நோக்கி அங்க நோக்கி ஓடுகின்றன அப்படின்னு சொல்லுகின்றன இல்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது நம்ம அப்படி வரும்போது என்ன செய்கின்றார்கள்? பஞ்சபாண்டவர்கள் இங்கே அவர்களுடைய காலத்தை முடித்து செல்கின்றார்கள். தர்மன் சொல்லுகின்றால், நான் கலியை வந்து விட்டது, நான் எப்படி அந்த பேரின்பம் செல்வேன், அந்த சொர்க்கத்தை நான் எப்படி அடைவேன் என்று சொல்லுகின்றார். அங்கே வந்து கண்ணபிரான் வந்து அந்த பஞ்சபாண்டவர்களுக்கு பாரப்பலன்களை வாங்கின உடனே அவர்கள் நம்மளுடைய வாழ்க்கை இது போதும் அப்படின்னு அடுத்தவர்களுக்கு அந்த முடியை சூட்டிட்டு அவங்க வந்து நடையாக அப்படியே போயிட்டு இருக்கிறாங்கன்னு தான் கதை சொல்லுகின்றது. இங்கே இப்பொழுதுதான் அந்த கலியன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க பஞ்சபாண்டவர்கள் வந்து அங்கே அந்த இதை விட்டுட்டு போறாங்க அப்படின்றது போல சொல்லி கொண்டு வருகின்றார். அடுத்து என்ன சொல்லுகின்றார்னு பார்ப்போம். அதான் மனுநீதம் எல்லாம் நான் எப்படி போய் சேர முடியாதே, அந்த இலக்கை நான் அடைய முடியாது அப்படின்னு தர்மர் சொன்ன உடனே தர்மர் சொல்லுகின்றார், ஐயோ, கலி வந்து விட்டால் நாம் எப்படி அந்த இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, போவேனோ தர்மம் போனதினால் நானடியேன் சேரவுமே கொண்டோம் செய்தர்மம் இல்லை என்றால் என்றுரைக்க பாண்டவர்கள் ஏல் தர்மம் ஏதுரைக்கும் பொன்று வந்த லோகம் பொய் பூண்டதானதினால் எங்களுக்கே அங்கே இருந்தால் ஆகாதனவே செங்கண் மாலன், அதாவது அங்கே அந்த மனம் எங்கே இருக்கின்றதோ, வெள்ளை உள்ளமாகிய வளம், நம்மளுடைய வெள்ளை உள்ளம் எங்கே இருக்கின்றதோ அங்கே நாங்கள் தேடி செல்லுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போது பாண்டவர்கள் அன்பாய்வதம் பணிந்து எப்போது உங்களையும்
இழந்து விட்டு இங்கிருந்தால் கர்ம காலி மூழ்கி காண்பதேது குண்டமதை தரும தொடங்கே தான் வருவோம் கண்டீரே தர்மமோ நீதமதோ தாட்டீக வாண்டவரும் வருமமில்லா குண்ட பாழி நோக்கி செல்லுகையில் மேலான மாமிருகம் வேதக்காராவுகளும் நாளான ஓர் 5 தலை நாகமும் நல்ல ஐரவமும் வெண்பட்சியான மேலான வட்சிகளும் இன்பட்சியெல்லாம் எங்கே இனி போவோம் என்று கதறி அழுது கனைத்து நின்றார் காடதிலே பதறி அழுது பறவை மீருகமோடு நிற்கும் அளவில் நீல வண்ணர்தான் அறிந்து பக்குவ பிராய பண்டாரமாகி வந்து ஏதுகான் நீங்கள் இந்த வனவாசமதில் ஓதி கரைய உங்கள் விதியானதென்ன செப்போடு ஒத்த திருமால்தனை பார்த்து அப்போது எல்லாம் அழுதழுது ஏது சொல்லும் நீச கலியன் நீ நீளத்தில் வந்ததினால் தேசமதில் எங்களுக்கு செல்ல விருப்பமில்லை ஐயா என்றுரைக்க சந்நியாசி ஏதுரைப்பாரன்போரே பாண்டவரை தர்மமதை பாரநீதமதையும் ஆண்ட வைகுண்டோம் அடைய போமென்றுரைத்தார் தெய்வ காராவை சிறந்த வெள்ளானைகளை மெய்வரம்பு கொண்ட மிகுந்த மீருகமெல்லாம் கும்ப குருமலையில் கூடியே நீங்களெல்லாம் சாம்ப சதாசிவத்தை தாழ்வோற்றி உள்ளிருத்தி நீ சந்தனை அறுத்து நீதயுகம்தானாள வாசமுடனே வரவே வரம் வேண்ட நில்லுமென்று 5 தலை நாகமதை அந்த முனிதான் அழைத்து உந்தனுக்கு செய்தி உரைக்கிறேன் கேளனவே அலைமுகத்தில் 101 ஆழம் வரை கீழே நல்ல நிலைதானிலே நின்று நெடியோனை உள்ளிருத்தி காலியை அழித்து காடிய தர்மமாகவேதான் வலிய யுகம் மாளுதற்கு வைகுண்டாவனவே நேர்பாய் தவசு நீ போயன அனுப்பி சர்ப்பமாதுக்காக சங்கு வெள்ளை சாரை தன்னை
பற்ப கிரிதனிலே பைம்பொன்னிற பொய்கையிலே வம்பை அழித்து வாய்த்த தர்மராட்சியத்தில் அன்பரோடே அரசு ஆள திருமால் வரவே வேணுமென்று நீட்டை விரும்பி செய்யன்றேதான் ஆணுவநாதன் அதற்கு வீடை கொடுத்தார். அன்னபட்சியான அதிக பறவைகளும் பொன்னம்பலகிரியில் போய் தவசு பண்ணுமென்றார். சாஸ்திர மாமரையை தானெடுத்து மாமுனியும் சூத்திர நெஞ்சகத்து உள்ளிருத்தி வைத்தனராம். இருத்தி ஸ்ரீரங்கம் ஏகவென்று எம்பெருமாள் கருத்திலுறங்கிருத்தி கட்டாய் வருகையிலே. இங்கே இந்த வெள்ளை, அதாவது அந்த தர்மமான அந்த வெள்ளை உள்ளமாக நாம் பரிணமித்து வந்த அந்த பரிணாமங்களை எல்லாம் அழைத்து நீங்கள் எல்லோரும் சென்று அந்த கும்ப குருமலை, அதாவது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்று போல நீங்கள் தவம் ஏற்றுங்கள். இந்த மனிதன் கலியை அழித்து விட வேண்டும். இந்த மனிதன் கலியை அழித்து அந்த கெட்டதை அழித்து அவன் பரபிரம்மத்தை நோக்கி தேவனாக வந்து விட வேண்டும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் தவம் இருங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த 5 தலை அந்த வெள்ளை யானை, அந்த வெள்ளை அந்த அந்த 5 தலை நாகத்தை எல்லாம் என்ன சொல்லுகின்றார்? பகவான் படுத்திருக்கின்ற 5 தலை நாகத்தில் நீங்கள் ஆழத்தில் அந்த அந்த அவனுடைய மன ஆழத்தில் சென்று நீங்கள் அவன் கலியை அழித்து விட வேண்டும் என்று தவம் இருங்கள். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? நமக்கு நடக்கின்றது. நமக்கு நாம் தவறு செய்து விட்டால் எத்தனை பேர் நமக்குள்ள கஷ்டப்படுறாங்க தெரியும், பார்த்தீங்களா? நாம் ஒரு தவறை, ஒரு கெட்டதை, ஒரு கலியை நாம் மனசில் படைத்து விட்டால் நமக்கு எத்தனை ஜென்மங்கள் நமக்குள்ளால் இருக்கின்ற அனைத்து அந்த சக்திகளும் அங்கே அழுகின்றன, கதறுகின்றன அப்படின்றதை அங்கே பகவான் என்ன செய்கின்றார்? ஒரு சன்னியாசியாக வந்து சொல்லுகின்றார். நீங்கள் எல்லோரும் போய் தவசுருங்கள். இவன் இந்த கலியை அழித்து, இந்த கெட்ட எண்ணத்தை அழித்து நல்லதாக அந்த தர்மமாக வர வேண்டும் என்று நீங்கள் தவம் இருங்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப 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 நம்ம விஷயம். அப்போ இவைகளெல்லாம் எங்கே இருக்கின்ற? நமக்குள்ளாலே. நாம் எப்பொழுது அணுவிலிருந்து உயிராக வந்தோமோ, அந்த அணுவிலிருந்து உயிராக வந்து எப்பொழுது அந்த நம்மளுடைய அந்த ஆதி நாராயணன், அந்த என்ற ஒலி ஓசை நமக்குள் நாம் ஆதி நாராயணனாக எப்பொழுது வித்தாக பரிணாமமானதோ ஆனோமோ, அதிலிருந்து நாம் 81 கோடி பிறவிகள் இந்த உலகத்தில் நாம் 33 கோடி தேவனாகவும் 48 கோடி ரிஷியாகவும் நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஜீவனாக பிறந்து நாம் என்ன செய்கின்றோம்? அந்த மனிதன் என்ற நிலை வந்திருக்கின்றோம். மனிதனும் பல பிறவிகள் நாம் பிறந்து 3 கோடி எண்ணங்களை அடக்கி நாம் தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம் என்ற அந்த 3 பரிணாமம், 84 பரிணாமங்கள் நாம் கடந்திருக்கின்றோம். கடந்து நாம் நிற்கின்ற போது நாம் மீண்டும் அந்த கலியை படைத்தால், அந்த கெட்ட எண்ணத்தை படைத்தால் நமக்குள்ள இருக்கின்ற அனைத்து அந்த 84 ஜீவராசிகளும் பயந்து நடுங்கி ஓடுகின்றன, அழுகின்றன. ஐயோ, நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமே, ஒரு பரிணாமம் செய்ய எவ்வளோ ஒரு மரமாக எத்தனை ஆண்டுகள் நிற்கணும்? யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்த மரம் அப்படியே பரிணாமம் ஆகி நம்ம வந்தோமே. இவன் மனிதன் என்ற நிலை வந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன செய்யறான்? கெட்டதை படைக்கின்றானே. அவன் அந்த அகத்தில் இறைவன் இருக்கின்றான் என்று படைக்காமல் வெளியே இறைவன் என்று வணிந்து என்ன செய்கிறான்? அந்த கலியனாக, சூரனாக கலியனாக ஆகி கொண்டிருக்கின்றான் என்று அவைகளெல்லாம் என்ன செய்கின்றன? அங்கே கதறி அழுது கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கெல்லாம் பகவான், நீங்கள் ஒரு சன்னியாசியாக வந்து நீங்கள் எல்லோரும் தவமியற்றுங்கள், சேர்ந்து தவமியற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பகவான் அடுத்து என்ன சொல்றான்னு பார்ப்போம்.